சொல்லி ஒரு சொல்ல வாசி. அடேங்கப்பா. ஆமா, என் பொண்டாட்டி சாதாரணப்பட்ட ஆளாயா, தங்கமையா. எனக்கு கிடைச்ச மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்குமா? இவ்வளவு பெருமையா? அடியே புள்ளன்னா என்னடா பையன் கேட்பான். அடேங்கப்பா. என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் செவ்வாய்க்கிழமை கோவம் வந்தா செருப்புல 10 அடி அடிப்பான். அப்ப அதுக்கு என்னவா? வெள்ளிக்கிழமை கோவம் வந்தா விளக்கு மாத்திர 10 அடி அடிப்பான். ஓஹோ. இப்படி எல்லாம் அடிச்சுட்டாலே என் பொண்டாட்டிய வெறுக்காத ஒரே புருஷன் யாரு? யாரு? ஓஹோ. ஆனா காசாச புடிச்ச நாதேரி முண்டனே என் பொண்டாட்டி ஒரு ஆளு. ஓஹோ. சத்தியமா. எப்படி சொல்றீங்க? கட்டின புருஷ வேலைக்கு போயிட்டு வந்து தண்ணி மோண்டு குடுறீங்கன்னா காசு கொடு. ஓஹோ. சோறு போடுறீங்கன்னா காசு கொடு. எதுக்கு போனாலும் காசு. காசு அதுக்கு போனாலும் காசு தான் நீ நினைப்பிய. ஆமா, எனக்கு தெரியும். உன் புத்தி அதுலதானே இருக்கு. சரி, இவ காசுலயே குறிக்கோளா இருக்கே, அதுக்கு அவ எப்படா ஒத்துக்குவா? ஒரு நாள் ஈனுட்டான். சரி, சந்தோஷமா இருந்தேன். எதுக்குன்னே சந்தோஷமா இருக்கீங்க? அட வீடு கட்டலாம். வீடு கட்டவா? சந்தோஷமா இருந்தேன். ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றேன். சரி, கவனமா கேட்கணும். உடாட்டியா யாரு பெத்தா? நான் பெக்கிறதுக்கு எனக்கு அத்த தண்டியா இருக்குது. கொலகாரான்னு என் பொட்டாட்டி தான் பெத்தா. ஓஹோ. ஆனா புள்ள எனக்கு பிறந்துச்சா இல்லைன்னு உனக்கு சந்தேகம். ஆமா, இந்த சந்தேகத்துக்கு கோவ குளத்தும் நான் விளக்கம் சொல்றேன். கவனமா நல்லா இருந்தா கேளுங்க. சத்தியமா சொல்றேன். சரி, அந்த புள்ள எனக்கு பிறந்துச்சான்னு தான் இவனுக்கு சந்தேகம். ஆமா, உண்மையை ஒத்துக்கிற ஒரே பப்புனு நான் தான் சொல்லிருந்தேன். ஊருக்கு நாடகம் பேசி இப்படி வந்து 10 மணிக்கெல்லாம் ஊருக்கு வந்து இடையில பப்புனு போட்டு மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. சரி, ஆனா என் வீட்டுல எத்தனை சோடி செருப்பு கிடக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. யார் யார் வந்து போறாங்களோ உங்க வீட்டுல இன்னும் போட்டா பிடிச்சு சொல்றான். அது மாதிரி புள்ள எனக்கு பிறந்துச்சுன்னே ஒத்துக்கிறேன். சரி, புள்ளைக்கு வயசு 3 ஆச்சு. வாய் திறந்து பேசல. சரி, அப்பதான் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஒரு பெரிய மனுஷன் கேட்டேன், என்னன்னு? ஐயா, என் பிள்ளைக்கு வயசு 3 ஆயிடுச்சு, புள்ள வாய் திறந்து பேசல அப்படின்னு. சரி, அதுக்கிட்ட அவர் சொன்னாரு, என்னன்னு? தம்பி, சடங்கு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குது. சரி, பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனியாடா? இல்லங்கன்னு. சரி, அதுதான்டா புள்ள பேச மாட்டேங்குதான். ஓஹோ. மொட்டை அடிச்சு காது குத்துன பெரிய பத்திரிக்கை அடிச்சு ஊர் மக்கள் எல்லாம் வரவழைச்சு மாமி மச்சனே சொந்த பந்தம் பூரா வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. சரி, விடிஞ்சா 7 மணிக்கு காது குத்து. அதுல வந்து சொந்த பந்தம் ஒரு பெரிய மனுஷர் கவனமா கேட்கணும். பெரிய மனுஷர் என்ன சொன்னாரு? இவ்வளவுலாம் செஞ்சியடா. சரி, நீ பெத்த பிள்ளைக்கு போய் சாதகம் பாத்தியா? பாக்கல. அதுதான்டா குறை வாடானா. சரி, நைட்டு 9 மணிக்கு போய் சாதகம் காட்ட சாதகம் பாக்குறேன். சாதகம் பார்த்தவே புட்டு புட்டு வச்சுட்டேன். எப்படி? உன் பொம்பளை புள்ள பிறந்த நேரம் சுத்தமா உங்களுக்கு சரியில்லை. ஓஹோ. உன் புள்ள வாய் திறந்து பாசாத காரணம் இதுதான். ஆனா உன் புள்ள இன்னைக்கு காலையில விடிஞ்சு 7 மணிக்கெல்லாம் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிடும். சரி, அப்படி உன் புள்ள வாயை திறந்து யாரு பேரை சொல்லி கூப்பிடுதோ பேரை சொல்லி கூப்பிடுவி செத்தே போயிருவேன். ஐயோ, வீட்டுக்கு வந்து உரமுறை பூரா துண்டை காணோம் துணியை காணோம் சட்டி முட்டியை கட்டிட்டு ஓடுறாங்க. வீட்டுல இருக்கிறது நாங்க மாயமச்சுன்னு அப்படி தாத்திருந்தேன். சரி, விடிஞ்சிச்சு. மணி 7 ஆச்சு. என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு இட்லி ஊட்டலான்னு போச்சு. சரி, முதல் வார்த்தை என் புள்ள வாயை திறந்து எம்மா அப்படின்னுச்சு. சரி, அம்மா செத்தா. ஓஹோ. சாதகம் பழிச்சிருச்சு. ரெண்டாவது சித்தப்பி போன என் தம்பி சித்தப்பா சித்தப்பின் செத்தேன். சரி, மாமி போனே மாமான்னு செத்தேன். சித்தப்பி அண்ணன் தம்பி மாமி மச்சினி எல்லாம் செத்தேன். சரி, உசுரோடு இருக்கிறது அப்படி நான் ஒரே அழுதேன். மனசு கேட்காம 10 நாள் சென்று பிள்ளைய பாக்கலான்னு அப்படி பயந்து போனேன். பிள்ளை என்ன எப்பா அப்படியே வாயை திறந்துச்சு. சரி, நான் கப்பு வாயை பத்திக்கிட்டேன். சாமி சாமி, என் சொத்தை பூரா உன் பேரையே எழுதி வச்சிருக்கேன். சரி, என்னை அப்பான்னு சொல்லிடாத நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளை சந்தோஷத்துல சொத்தை பூரா எனக்கே எழுதி வைக்கிறியா எப்பான்னுச்சு. நீ செத்துருப்பீல? நான் சாவல. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டேன். ஏன்? அந்த பிள்ளை அவனுக்கு பிறந்ததுடா. அப்ப உனக்கு இல்ல, சொந்த பொண்ணா இருந்தா தாண்டா நான் சாவேன். நீ மனுஷனா? அப்ப ஏற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன்டா நானு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் சரி என் பொண்டாட்டிக்கு போட்டா போட்டு பூ போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது ஏனே? அவ எனக்கு பெற்றிருந்தா நான் செத்து போட்டா. ஓஹோ. அவ செத்து என்னை காப்பாத்தின ஒரே புண்ணியவதி என் பொண்டாட்டிக்கு. இப்ப இளைஞர்களை பத்தி சொல்லணும். சொல்லிருந்தேன். நாட்டு நடப்பு சொன்னா, குளத்து வேலையை சொன்னா, இளைஞர்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சரி பெத்த குழந்தைய பெத்த தாய் தப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. ஆமாண்ணே. அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கறப்ப என்ன செய்வாங்க? கல்யாணம் முடிச்சு பேர குழந்தை பெக்கிற வரைக்கும் பெத்த ஆயப்பன் பேச்ச கேட்ட
குழந்தையெல்லாம் அந்த காலம். சரி. ஆனா இந்த கலியுக காலத்துல அப்படி கிடையாது. அப்புறம் பிள்ளைய பெத்து 12வது படிக்கிற வரைக்கும் ஆயப்பி பேச்ச கேட்கிறேன். சரி. 12வது முடிச்ச உடனே ஆயப்பனுக்கு பய உத்தரவு போடுறேன். எப்ப நான் காலேஜ் தான் போவேன். சரி. அப்படி சந்தோஷத்துல நம்ம பையன் நல்லா படிப்பானாரு. காலேஜ் போறான்னு நினைச்சுட்டுருவாங்க. 15 நாள் காலேஜ் போவேன். 16வது நாள் போக முடியாது. சரி. ஏன்டான்னு கேட்டா அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவேன். எப்படி? எனக்கு பெரிய வண்டி வாங்கி கொடுத்தா தான் காலேஜ் போவேன். ஓஹோ. மறுபடியும் வீட்டை போய் அப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு கந்து வட்டி வாங்கிட்டு வந்து வண்டி வாங்கி கொடுத்துருவேன். எத்ததா இது என்ன நினைச்சு வண்டி வாங்கி கொடுப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம பையன் நம்ம ஏத்திட்டு போக மாட்டாங்க. ஒரு ஆசை. அவன் உசுறு போனாலும் ஆயப்பன மசூரோட ஏத்த மாட்டேன். அப்புறம் அவன் எதுக்கு வண்டி வாங்கினேன்? எதுக்குனே? 15 நாள் காலேஜ் போனேன். புள்ளைய கணக்கு பண்ணிட்டேன். ஓஹோ. புள்ளைய தூக்கி வண்டியில உட்கார வச்சுட்டு ஊர் சுத்துற சௌரியத்தை பாக்கணும். எப்படினே? பையன் வண்டியில உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். புள்ள பையனுக்கு பின்னாடி வண்டியில 2 பக்கமும் காலை தூக்கி போட்டு உட்காந்து கையை எடுத்து தோல்ல வைக்குது. சரி. பையன் தோலை பிடிச்ச உடனே வண்டி 50ல போகுது. அப்படியே தோல்ல இருக்க கையை எடுத்து கொண்டாந்து பையன் இடுப்ப பிடிக்குது. ஓஹோ. வண்டி 80ல போகுது. 80ல போயிட்டு இருக்கப்ப கீழே விழுவாம இருக்க. சரி. புள்ள இடுப்புல இருக்கிற கையை எடுத்து கொண்டு போய் கீழே இருக்கிற கம்பியை பிடிக்குது. ஆனா வண்டி கம்பிய நான் கூட வேற கம்பி. வண்டி 120ல போகுது. போன வண்டி மசல் கூட போவாது. அப்புறம் அத 2 புளிய மரத்துல ஊத்திட்டு பொழந்துட்டு கிடக்கு. ஐயோ. அப்புறம் எப்படி வண்டி போகும்? அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சென்று புள்ள பையனை எழுப்பி கேக்கு. எங்க இப்ப வண்டி எத்தனைல போகுது? சத்தியமா வண்டி எத்தனைல போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம 2 பேரும் இப்ப 108ல போயிட்டு இருக்கோம் அப்படின்பேன். ஓஹோ. அங்க ஆஸ்பத்திரி போட்டு குத்தி கலச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசலாம், நிறைய பேசலாம். புள்ளைய வெளியே விட்டு பேசுவோம். இதுக்கு மேல நம்ம பேசணும். பயிலுக்கு எல்லாம் படுத்துருப்பாங்க. பயிலுக்கு கிளை உண்டாக்க வேண்டும் என்றால் வரக்கூடிய டான்ஸரை வெளியே விடுவோம். பிள்ளைய வெளியே விட்டு பிறகு பேசிக் கொள்வோம். ஹலோ. தந்தன தன தந்தன தன தந்தனா தந்தன தன தந்தன தன தந்தனா தந்தன தன தந்தன தன தந்தனா அன்னையில காலே அன்னவயல் மேலாலே நம்ம ஒரு நடுவாலே அரியே காட்டு சன நம்மத கண்டு சொத்துதடி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்தவன் கண்ணுக்கு கண்ணாக அண்ணானை இணைச்சவன் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தானாட்டு கேட்டதில்லை உருவாக்கும் அறிந்ததில்லை தானாக படித்தவன் தங்கமேட மனத தம்பி தானாக படித்தவன் தங்கமேட மனத தம்பி தள்ளாத வயதினிலே வாழுகின்றேன் அவனிடம் ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை சொத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணுக்கு கண்ணாக அன்பானை இழந்தவன் நூறாண்டு மாணவைக்கும் மாறாத பாசமான அன்பான இழந்த அன்பான இழந்தவன் கொண்டு கொள்வார் ஹலோ எங்க பிள்ளைக்கு ஏத்துக்க ஹலோ ஹலோ நான் கொஞ்சம் ஏத்துங்க ஏன்னா அவர் கொஞ்சம் கோவமா இருக்காருங்க ஏன் உன் மேலயா என் மேல என்னன்னு தெரியல நீ வந்த போய் காட்டிருக்கணும் ஹலோ 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 கேக்குதாங்க கேக்குது பரவாயில்ல கொஞ்சம் வயசான கோவம் இருக்கு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு அப்புறம் சொல்ற ஏறி நின்னாங்க ஏறுதாண்டா மாமா எழுந்த பால
7 மணி வரைக்குமா? 7 மணிக்கு அப்புறம் தான் தம்பிக்கு வரைக்குதான். ஆமா வரைக்கும். ஆமா 7 மணி வரைக்கும் அப்படியே நிக்கணும். நாடி நரம்பு. யாரு? ஆமா கிச்சன். 7 மணி வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதேதான். யானை நீங்க வேற. புள்ள ரொம்ப சின்ன புள்ளையா இருக்கு. ஆ. கல்யாணம் ஆகாத புள்ள. அவர் என் தம்பி. ஆமா பொறுப்பு. நீங்க தான் என் தம்பி. அண்ணே நீங்க எனக்கு அண்ணன் வேணும். ஆ. இவர் தான் எனக்கு மாமா. ஏன் நாதான்? ஆமா. ஆனா எழுதி கொடுக்குறாள். எதுக்கு? காட்டி விடுறாள். அதான் போல இருக்கு. இல்லங்க எனக்கு மட்டும் மாமா இல்ல, அவர் மாமா. மாமி கிட்டனா. அதனால மாமான்னு சொல்லி தானே காங்கணும். இல்ல இல்ல. கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்ட நடி சுப்பம்புள்ள பேரன் மலையாளி மகன். சரவணவேல் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துக்கிறார்கள். சரிப்பா மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். பல்ல பல்லக்கும் நாளையில
எதுக்கு எதுக்கு போடுவாங்க போடுறதுக்கா யா, ஆடுறதுக்கு தான் ஐயா. ஆட்ட போடுறதுக்கு. ஆமா. யாரும் இல்லைங்க ஏழா எங்க ஏழு இந்த உட்கார்ந்துருக்காருங்க. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி எல்லாம் நாடகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தண்ணி ஓடுறியா? யாரைய பார்த்து குடிக்கார பையங்கிற எவ்வளவு குடிச்சாலும் செடியா இருப்பா. குடியும் குடித்தனமாயிரு. அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொல்லுவாங்கடா. என்னது? குடியாத வீடு விடியாது. குடியாத பையன் அடிங்க போட்டுக்க போட்டுக்க போட்டுக்க. ஆமா உள்ள போனா தாண்டா நம்மளுக்கு கவட்டை ஓட்டியா வேலை செய்யும். ஆடுதான் ஆமா ஆம்பளைய பிறந்தா ஆடணும்டா. அப்படியா? ஆடுறதே மனுஷன் கிடையாது. ஓஹோ ஆமா ஆமாங்க எனக்கு கை காலெல்லாம் நடுக்கிறது மாதிரி இருக்கு. இது நான் முதல்ல தண்ணி ஓட்டுக்கிறேன் அப்பதான் பேச முடியும். போடு போடு. பச்சை தண்ணி குடியும் குடித்தனமாயிரும் குடியாத வீடு இடியாது. விடியாது. பெரிய பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆமா இதுல பாரு இன்னொரு முக்கியமான கருத்து தெரிஞ்சுக்கணும். கரெக்டா பாட்டுல எழுதி போட்டிருக்காங்க. என்னது? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஆமா குடி குடியை கெடுக்கும்னு எழுதி போட்டிருக்காங்கல்ல. அவங்க மேத்த போடுறாங்க. அது என்ன மனுஷனுக்கு விக்கிறேன்? அவன் விக்கிறேன் நான் குடிக்கிறேன். நாங்கெல்லாம் குடிக்கணும்னா நாடு தாங்காத. ஆமா ஆமா கடை திறனாத போராட்டம் பண்றாங்க. ராமா பியூட்டிஃபுல் லேடி. அழகான குட்டி. பண்ணி குட்டியா? என்னைய பண்ணி
பன்னிக்குட்டி ஓனக்குட்டி வானக்குட்டிங்கிற பன்னிக்குட்டின்னா உருன்னு முண்டிட்டு அலையும்டா. இது அழகான பொம்பளை பிள்ளை. ஆமா. கோவ குளத்துல நிக்குதுடா. அப்படி சிரிப்பி எதுக்காக பொச்சிலை? என்ன செல்லம்? சிரிப்பி எதுக்காக பொச்சிலை? கல்லால் செய்யப்பட்டதால் கச்சிலை. உன்னை கடவுள் பொன்னால் செய்யப்பட்டதால் பொச்சிலை. ஏடா நீ போய் என்ன டிவியார பார்த்த? பொன்சிலை. தம்பி பிள்ளைய பார்த்தோன்னே எனக்கு கிளம்பிடுச்சு. கிளம்பு. என்ன குடியார பையல? என்ன குடியார பையல? எந்த நேரம் பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டு அங்க இருந்து வர்ற. நான் இதத்தானே வச்சேன். ஆமா. அங்க வாயில வச்சேன். நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்னைய பார்த்து ஒரு ஆம்பளைய பார்த்து இந்த ஊர் மேல குடியார பையலேன்னு கேக்குறேன். அப்புறம் நீ குடியார பையன் தான். என்ன குடியார பையல? குடியார பையல? குடியார பையல? அப்ப குடியார பையன்னா அதுக்கு மறுவார்த்தை என்ன? என்ன வார்த்தை? நீ தண்ணிய குடிச்சிட்டு போதையில தெரியறதுக்கு உன் மூத்திரத்தை குடுறாங்கற. யாயா அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. குடியார பையனா அதுக்கு என்ன? கடுப்பு கடுப்பு. இந்த புள்ள சொல்லுதுடா. குடியார பையன் சொல்லுது. அப்ப குடியார பையனுக்கு அர்த்தம் என்ன? என்ன? அத வாங்கி குடிக்கிறதுக்கு என் மூத்திரத்தை வாங்கி குடுறாங்க இந்த புள்ள. இப்ப நான் உன்னை பார்த்து கேக்குறேன். உன் மூத்திரத்தை நீ குடிக்க சொல்றீல, உன் மூத்திரத்தை குடிச்சா போத வருமா? ஆளை மூஞ்சே பேர் மூதவி. கிச்சடி யாரு? எங்க ஆளை மூத்திரத்தை குடி நல்லா போத வரும். ஐயோ மரியாதையா பேசு. அங்க நான் சின்னதுல பார்த்த புள்ள, சின்னதுல பார்த்த புள்ள பாடையால தெரியவில்லை. சின்னதுல பார்த்த புள்ள பாடையால தெரியவில்லை. அட என்னவோ பண்ணுது, என்னவோ பண்ணுது மரியாதை மரியாதை மரியாதை. ரொம்ப மரியாதையா பேசணும். ஆமாங்க. எனக்கு அதிகமா பேசுற பொம்பளை புள்ள. ஐயோ இது என்னங்க இப்படி குடிச்சிட்டு இருக்காருந்தாலே? நான் உள்ள உட்காந்து கலந்து வச்சிருக்கேன். என்னது? உட்கா ஓட்கா. அத கலந்து வச்சிருக்கீங்க. 185 ரூபா உள்ள ஊத்தி கலந்து வச்சிருக்கேன். 155 ரூபாயா? அதாவது நான் என்ன சொல்றேன் நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க. ஒரு மரியாதை கொடுத்து சரிங்க. பேசுறேன். 105 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்களா? 155 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்களா? அது ஏன் ஜவுரியா? 185 ரூபாய்க்கு சாப்பிடுங்க, அது நல்லா இருக்கும். அப்படின்னா மானிட்டர் கேட்டீங்களா? இல்லன்னா வேணாங்க. மானிட்டரோட கோட் நல்லா இருக்கும். தம்பி இதுல இருந்து இந்த புள்ள நம்மளை விட பெரிய குடியார சிரிக்கையா இருக்கும். ஏன்னா நான் டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பேரும் நம்மளை விட நல்லா சொல்லுதே. ரம் அடிக்கிறதோட மானிட்டர் அடிக்கலாம். அது அடிக்கிறதோட புல் வாங்கி அடிக்கலாம். புள்ள அடிச்சதுனாலதான் அவன் பிறந்துட்டு கிடந்தியா. மரியாதையா பேசு. யோ நீ மரியாதை பேசுற, நான் மரியாதை பேசுவா. எப்படி பேசுறா? அடப்ப தெரிச்சு போயிடு. நான் அடிக்க ஆரம்பிச்சனா குட்டுக்குறக்குள்ள குண்டு மேல குண்டியா புடிச்சு சுத்தணும். குட்டுக்குற குடுக்குற ஒப்பத்தாட்ட உள்ள போட. ஆரம்பிச்சனா பொட்டி ஏத்திட்டு கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்க. ஏத்தி ஏலம் போட்டு குறுக்க பாலம் போட்டு கோவ குளத்துக்கு ஒரு டவுன் பஸ் உள்ள விட்டு போய். ஏத்தி பேத்த மலையில இன்னைக்கு வளைச்சு அரைக்கிற முக்காக்கிற முள்ளிக்கிற உன்னை புடிங்கி கிடிங்க சட்டில போட்டு கடந்தா சட்டி ஓர ஒட்டு கூட காட்ட மாட்டேன். கேக்குமா? ஏய் அண்ணே பேசறோம்டா. என் மண்ட படிப்ப தான் ஆரம்பிக்குது. நீ ஒண்ணுக்கு போறதா போயிட்டு வாடா. ஏய் நீ ஏந்திரிக்காத, உனக்கு மூட்டு பிரிஞ்சுக்க குடும்ப கதை பண்ணி. நீ உட்கார். ஏய் சிவா இந்த புள்ள சொல்லிருச்சு இல்லையே என்னடா முன்னாடி நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச அரைக்கீரை சிறுகீரை முக்காக்கீரை உன்னை புடுங்கி கிள்ளி என் சட்டியில போட்டு கரைஞ்சனா என் சட்டியில ஒரு கங்குக்கு கூட ஒட்ட மாட்டேன்னு சொல்றீங்க. அதான் உண்மையை சொல்றேன். நான் இப்பவே ஒத்துக்கிறேன். சரி என் கீரையை புடுங்கு, ஒரு சட்டியை காமி, நானா வந்து உள்ள படுத்துக்கிறேன். நிப்பாட்டியா சட்டியை நான் இங்கே வச்சுக்க முடியும்? நீ அதுல மத்த போட்டு கடவியோ, ஆமா, இல்ல சுடுதண்ணி ஊத்தி வேக வைப்பியோ, சரி, இல்ல நெருப்புல கொண்டு போய் கொட்டியோ, கவலையே இல்ல. மொத்தத்துல சட்டியில பாக்கணும். இங்க பாரியா, உனக்காக சட்டி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் சட்டி வச்சில்ல. நேரா நீ பாட்டுல புதுக்கோட்டை வந்தேன்னு வச்சுக்க, சட்டி பெரிய சட்டியா இருக்கு. யாரு சட்டிமா? எங்க அம்மாவோட சட்டி. உங்க அம்மா சட்டி மசுகுல எனக்கு வேண்டாம். அதுக்கு 25 குடம் தண்ணி குடிக்கி 10 கட்டு கீரை குடிக்கும்டா. நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்சு அரைக்கிற சிரிக்கிற முள்ளிக்கிற முக்காக்கிறன்னு எதுக்கு உன்னை சொன்னா என்ன சொன்ன? பேசுற ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மரியாதை கொடுத்து பேசுறியா? மரியாதை பேசுறேன். குடிகாரங்கிற பட்டத்தை வாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நீ ஆம்பளை குடிச்சிட்டு போற, நாங்க அதே மாதிரி பொம்பளை வீட்டுக்கு வீடு குடிச்சோம்னா அந்த குடும்பம் எப்படி முன்னேறும்? குடும்பம் அப்படியே புழு 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 புழு. ஆமா, புழு புழு புழுத்திட்டு தான் போகும். ஆமா, குடும்பம் புழு புழுன்னு இருக்குமா? எப்படிங்க புழு புழுன்னு இங்க பாருங்க, ஆம்பளை குடிச்சவன ஆம்பளை பேச பேச பொம்பளை அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க.
பொறுமையா பேசு. எதுக்கு தெரியுமா? ரொம்ப பேசக்கூடாது. எதுக்கு தெரியுமா? குடியக்கார பேச்ச நம்ம பேசக்கூடாது. இவன் குடியக்கார பேச்சு விடிஞ்சா போச்சு. அதே மாதிரி இந்த குடியக்கார பேச்ச நம்ம பேசக்கூடாது. என்ன வீட போட கம்னாட்டி இவெல்லாம் மனுஷனாவ. மூஞ்சிய பாரு, மூத்த மூத்த கண்ணு குட்டி. ஆமா, இந்த ஆளு வாயை பாரு, கிழிஞ்சு போட மணி பிரஸ் அம்மா மண்ட மசல் பாரு, கக்கூசு விடுற பிரசாட். ஆமா, ஐயாவோட மூக்க பாருங்க, எங்க வீட்டு பைப்பு மாதிரியே இருக்கு. அம்மா மூக்க பாரு, ரெட்ட கொலை துப்பாக்கி ஆட்ட. ஆமா, ஐயாவோட வாயை பாருங்க, என் வீட்டு முறை மாதிரியே வச்சிருக்காங்க. அம்மா மேல பாரு, தேஞ்சு போற மணி பிரசாட். யாயா மணி பிரஸ் நீ பாக்குற? ஐயாவோட வாயை பாருங்க, எங்க அப்பா ஒருத்தர் வாழக்க மாதிரியே இருக்கு. அம்மா வேற சுப்பு ஐஸ் வாங்கி சப்புனாங்க. ஏங்க, இவர் மட்டும் தாங்க அப்படி பேசுவாரா? பேசு. நம்மளுக்கு பேச தெரியாது. பேசணும். இங்க பாரியா, பேசன்னு வந்துட்டா எப்படி பேச போக முடியும்? எப்படி பேச போக முடியும்? ஆமா, நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே ஆண்களுக்கு தான் முதல் இடம்னு நான் பேசுவேன். நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு தான் முதல் இடம்னு நான் சொல்றேன். தம்பி 5 பேர் கை தட்டுங்கடா, அப்ப நான் பேசுறேன் பாருடா. கை தட்டு. இந்த கை தட்டு யாருக்கு தெரியுமா? உனக்கு தெரியும். நான் உண்மையை ஒத்துக்குவேன். தமிழகத்திலேயே முதலில் இப்ப பெண்களுக்கு தேவை. ஆமா, எப்படின்னு கேட்பேன். எப்படி? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாரு, இந்த குடும்ப அட்டை ரேஷன் கார்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, ஆமாங்க. அதுல யாரு போட்டா போட்டிருந்தாங்க? அதுல வந்து ஆம்பளைங்க போட்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளை போட்டா போட்டிருந்தாங்க. சரி. எதுக்கு? குடும்ப தலைவன். ஆமா, இப்ப ஏன் போட்டாவை எடுத்துக்கிட்டு உங்க போட்டாவை போட்டுட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? மேல கிடையாது, அவங்களுக்கு மேலதான் வாயில செய்ய. இந்த போட்டாவை எதுக்கு உனக்கு போட்டுட்டாங்க? ஏங்க, பதவியை மாத்திட்டாங்க. ஆமாங்க. குடும்ப தலைவன்கிற ஸ்தானத்தை எங்களை ஒதுக்கி விட்டு குடும்ப தலைவிங்கிற சாதனம். அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. சரி. கிடையாது. அப்புறம்? உன் போட்டாவை போட்டா குடும்ப தலைவிங்கிற பொறுப்பு உண்மையாலுமே கிடையாது. அப்புறம் உன்னை போட்டா 1000 ரூபாய் காசு. எப்படி போட்டா 1000 ரூபாய் காசு? 1000 ரூபாய் காசா? போட்டாவ போட்டா. கேட்காத விவரமா கேட்கணும். சொல்லுங்க. அந்த குடும்பத்துல உன் போட்டா இருந்தா 1000 ரூபாய் காசு. சரி. அப்ப என் போட்டா இருந்தா 1000 ரூபாய் காசு கொடுக்கல. அப்ப உன்னை போட்டா 1000 ஏன்? வாயை ரூபாய் மூடு. போட்டா இருந்தா 1000 ரூபாய் காசு. இப்ப நானடல போட்டானா 1000 ரூபாய் காசு. இப்ப இன்னொன்னு கேக்குறேன். சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் இலவச பஸ். எதுக்கு? நீங்க ஏறினா ஓசு, நான் ஏறினா காசு. ஆமா, நீ காசு கொடுத்து ஏறப்பே கண்ட இடத்துல ஏறுவேன். பஸ் சரி. ஓசுல பஸ் எப்படி போறவன் எங்க போவன்னு தெரியல. அப்படி இல்லங்க. இது 2வது கணக்கு. சரி. இப்ப உன்னை பார்த்து கேக்குறேன், சலுகையில உனக்கு தானே முதலிடங்கிறதுனால ஆமா. தானே பேசுறான். சொல்லுங்க. இப்ப நீ கலப்பு திருமணம் பண்ணா அரசாங்கம் உனக்கு எவ்வளவு காசு தரும்? கலப்பு திருமணம் பண்ணா அரசாங்கம் எனக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க? 50,000 ரூபாய். 50,000 பணம், 3 சென்ட் இடம், 1/2 பவுன் தங்கம். அங்கேயே உனக்கு முதல். சரிங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா? நாங்க தண்ணி அடிக்கடி போட்டாச்சே எனக்கு மூளை வேலை செய்யும். ஆடிக்கிட்டே இருக்கு. ஆமா. சரி, சரி. இப்ப கேக்குறேன், உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுனா ஆ. அரசாங்கம் எவ்வளவு பணம் தரும்? இது மட்டும் சொல்லு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அரசாங்கம் ம். ஏங்க நான் சொல்லட்டுமா? எவ்வளவுங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணா இப்ப உள்ள திட்டம் 17,000 ரூபாய் கணக்கு. சரி. இதே ஆம்பளைக்கு இந்த பண்றேன். ம். எவ்வளவு காசு தரேன் தெரியுமா? 1 கிலோ அரிசி கொடுப்பாங்க. 750 ஓவா பணம், 3 கிலோ பச்சரிசி, ஆப்பா. எங்காவது போயிட்டு வந்தியா? பேசாம உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டா ரத்தம் ஊறணுமா? ரத்தம் ஊறணுமா? ஆனா பாம்பே செத்து போச்சு, ரத்தம் ஊறினா என்ன ஊராட்டி? ஆமாங்க, அது ஊர்ல என்ன ஊர்ல என்ன? கொண்டு மாட ஆகி போச்சு. ஆமா. கடைசியா கேக்குறீங்க, நீ பிள்ளை பெத்தா உனக்கு எவ்வளவு பணம் வருது? பிள்ளை பார்த்தா என்னங்க பணம் வரும்? 25,000. 25,000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. 25,000 ரூபாய். ஆமாங்க. அவ்வளவுமா கேட்கணும்? ம். நீ பிள்ளை பெத்தா உனக்கு 25,000 ரூபாய். சரி. வைக்கிற உனக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்களே, ஆமாங்க. வைக்க வைக்கிற எனக்கு ஒரு 250 யா, ரூபாய் பாட்டியா, நீ எங்கேயா கொடுக்குற? எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு கஷ்டம். ஆமா. அந்த உன்னை தாயாக நாங்க நாயா படுறவாறு இருக்குது. அத கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெக்கிறது நாங்க தான். வைக்க வைக்கிறது நாங்க தானே. அந்த நேரத்துல அவன் மூஞ்சியை பார்க்கணும், செத்த பாம்பு மாதிரியே கிடக்குறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? சரி, இந்த இடத்துல அது தாங்கல. நீ எப்ப மட்டையாகிறே அன்னைக்கு தான் நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டேன். அப்படியா? நீ வந்து என்ன பண்ற? என்ன வியாபாரம் பாக்குற சொல்லு. இந்த இடத்துல பழம் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பழம்? இழந்த பழம். பழத்தை இழந்துட்டியா? ஆமாங்க. இழந்த பழம். இழந்த பழத்தை ஆமா. கவனமா கேட்கணும். ஆமாங்க. ஒண்ணு நாட்டு இழந்த, நாட்டு இழந்த. ஒண்ணு நரி இழந்த, நரி இழந்த. ஒண்ணு மலை இழந்த. மலை இழந்த. மலை இழந்த இத்த தண்டி இருக்கு. சரி. நாட்டு இழந்த இத்த தண்டி இருக்கு. நரி இழந்த இவ்வளவு நீளம் இருக்கு. நான் மலை இழந்த பாத்திருக்கேன், நாட்டு இழந்த பாத்திருக்கேன். ஆனா இந்த நரி இழந்த பார்த்தது இல்ல. நரி இழந்த 1 இன்ச் வளர்த்திதான் இருக்கு. ஆனா அதுக்கு காம்பு நீளமா இருக்கும். சரிங்க. அந்த நரி இழந்த வந்து அந்த காம்பை பிடிச்சு நசுக்கணும்னு வச்சுக்கோ. வாய் மூடு. ஏங்க, அந்த நரி இழந்த வந்து மரத்துல காய்க்குமா பூமியில காமிக்குமா? எல்லா இழந்தையும் உருண்டே ஒரு பக்கமா தொங்கு. சரி. ஆனா அந்த நரி இழந்த மேல இருந்தாலும் கணக்கா கீழமா தான் தொங்கும். அது சைஸ் அது மாதிரி. அந்த நுனி காம்பை பிடிச்சு நசுக்கினு வச்சுக்க. சரி, பரவாயில்லைங்க. இழந்த பழம், இழந்த
பிசினஸ் வித்தியாசமான பிசினஸ். ஆமாங்க என்ன பழம்? என் பிசினஸ் வந்து வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது, அப்படி புழுவு வைக்காது, ஏப்பா? எதுவுமே பண்ணாது. 10 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். என்ன பழங்க அது? என் வியாபாரம் ஆ, அம்மா ஆ, புளியம்பலம். புளியம்பழம். அம்மா யார குடிச்சு புளியம்பழம். அம்மா புளியம்பலம் புளியம்பலம் இது புளியம்பலம் புளியம்பலம் இது தலைகீழ தொங்கும் மரம். இருக்கு மரம். இத்தனை இடத்துக்கு புளியம்பலம் பாத்தியா? ரெண்டு பார்த்த மரத்துல எம்மா பேச பாத்தியா? கைக்கு அடக்கம்மா நீ பிடிச்சு வைக்க வாட்டம்மா. அம்மா இருக்குது எடுத்து உள்ள வச்சு என் பழத்தை பிடிச்சு கரைக்குது. என்னைய கரைக்குது? உள்ள வச்சு என்னத்தை கரைக்குது? தப்பா நினைக்க கூடாது. சரி, என் புள்ளிக்கும் உனக்கும் ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருக்கு. எப்படி சொந்தம்? இப்ப நீ ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி போற, ஆமாங்க. உன் மாமனார் உன்னை கேட்பாரு, என்ன கேப்பாரு? அம்மா கொஞ்சம் ரசம் வச்சு கொடுமா வை. ஆமா. அப்ப ரசம் வைக்க வைக்க என்னென்ன சேர்க்கணும்? ரசத்துக்கு பூண்டு சேர்க்கணும், அப்புறம் மிளகு சேர்க்கணும், அப்புறம் சீரகம் சேர்க்கணும், அப்புறம் சோம்பு சீக்கணும், அப்புறம் மஞ்சள் சேர்க்கணும், ஆமா. அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புளி. இதுல என்ன தெரியுது? இந்த 7 வகையை சேர்த்தாலும் சேர்த்தாலும் அந்த 7 வகை கெடாம இருக்கணும்னா ஆ. ஏன் புளிய சேர்க்கணும்? ஏன் ஓ புளியவா? ஆமா. இப்ப புளிய வந்து சேர்க்கிற சரி. சேர்க்கிற விதமும் இருக்குது. ஆமா. அந்த புளிய மரத்தை எடுத்து எதுல வச்சு கரைப்ப? சட்டில வச்சு கரைக்கணும். அப்ப சட்டி எங்க இருக்குது? சட்டி என்கிட்ட இருக்கு. புளியம்பழம் எங்க இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப என் பழத்தை எடுத்து ஆளை பாரு எப்படி பேசுறாரு பாருங்க. ஆமா. ஆ, பரவாயில்ல. புளியம்பழம் இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு கெட்டு போகாம இருக்கும்னு சொன்னல, எப்படி அது? அதுக்கு ஒரு தோது சேர்த்து எப்படி? ஏன் புளியம்பழமும் கெடாம இருக்கும்? சரி எப்படி சொல்லுங்க. அம்மா இது கொட்ட எடுத்த பழம் இது யாருக்குமே உதவாதவனா. யோ கொட்டை எடுத்தாச்சா? கொட்டை எடுத்தா குளுக்கோஸ். ஐயோ முடிஞ்சிச்சு. அப்புறம் கொட்டை எடுக்காம இருந்தா முளைச்சிடும். ஏதோ ஒண்ணுடா போடா. எதை எடுத்தா என்ன எடுக்கலன்னு ஆமா. எலரேசி ஓவியம் அமைச்சம் எட்டு வாய்த்த சத்தியமா எலரேசி எல்லாம் ஆடலாமா? ஆ, ஆடலாமா? ஆடுனா 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 ஓடுனா ஓடலாம் ஓடியாடலாம். முடியாதுவே. ஏன்? ஆட்ட மாட்டி பாட்டு பாடு. அம்மா அரிசி விலை இறங்கி போச்சு, அசிமையாகி போச்சு. அரிசி விலை இறங்கி போச்சு, அசிமையாகி போச்சு. நாட்டுல நாட்டுல அயம் சாதி பெருகி போச்சு. சாய் இறங்கி போச்சு. நெருங்கி போச்சு. ஆ, பெருகி போச்சு. அம்மாவோட மண்டைக்கும் அவளோட பண்டைக்கும் உன் தொண்டைக்கும் தொண்டைக்கும் உன் தொண்டையோட அழகிற்கும் உண்டான அழகிற்கும் உன்னைய பார்க்கும்போது நீ என்ன சொல்ற? அந்த ஆளு என்ன சொல்றாரு? கோ கோ உட்கார வை, கணக்கா கோ சொல்லு. கோ இன் இன் டை 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 டை. நல்லா இருக்கு. ஆ, உங்க கொண்டதெல்லாம் கொடுங்க ரெடி புள்ள கொஞ்சம் போடு, அடடடி. கொடையில குலுக்கு கொண்ட போடு வாடி. மாங்க மரத்துக்காரி மாங்க வைக்க சொந்தக்காரி பாக்கா வரதுக்காய் பாக்காங்க. ஆய், பெருகி போ. புள்ள இவ்வளவு தூரம் போனா நீ என்ன சத்தியமா அம்பது தூரத்துக்கு ஒதுங்கி போனீங்கன்னா சரி. நான் என்ன சாரப்பம்பா வளர்த்து வச்சிருக்கேன். ஏங்க, சரி நீ எவ்வளோ கொட்லா நீ வந்து கொட்லா பேசாம நீ வெளியில அப்படி. உங்க தண்ணி ஆ, ஆடிட்டு ரொம்ப தூரத்துல நிக்கிறாரு. அப்புறம் வாங்க என்ன காதை என்ன இல்லம்மா பெருகி போ. என்னைக்குமோ ஒண்ணு தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. தானா கண்ணீரை பழம் உங்களை தான் பார்த்தா அப்படியே எங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்களா? நாடகமும் வேணும். ஏடா, நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஆ, உனக்கு 4000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து ஆமாங்க. சென்னையில இருந்து வர சொல்லிருக்கேன். சொல்றீங்க ஏங்க
அண்ணன் சொன்னாதான் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னாதாங்க யாரும் நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. உண்மை அதுதான். அண்ணன் தங்கச்சின்னாத்த வெளியே தெரியாது. ஆளை பாரு. இந்த பிள்ளை தங்கச்சி நான் அண்ணன். ஆமா. 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரு வாயில கதவை சாத்திட்டு படுத்துருக்கேன். சரி. ஓகே, கத்திரிக்காய் கத்திரிக்காய் என்னோட காதலையும் நான் சொல்லாம சொல்லுறேன். போதுமணி உன்னோட நினைப்பு தான் என்ன கொல்லாம கொள்ளுதடி. கரூர்ல நின்று பழைய ஜெயங்கோட்டத்துல நின்று இப்ப கோப குளத்துல நிக்கிறி ஒன்ன தேடி. அதுக்கு நான் அழகிறேன் செய்யணும். அது மாதிரி மட்டும் செய்யும். மாத்தி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது. அதை செய்யல பறிச்சு வந்து வாசிப்போம். அவசரப்படாத. காலையில அவன் நாட முடிச்சுட்டு போறான். உட்காந்து யோசிச்சுட்டு வேகத்தடிக்கு பிறந்தவனே எங்க அண்ணத்தை வாசிப்போம். ஆமா, அண்ணத்தை வாசிப்போம். அதுக்கு நான் என்ன பண்றது? அங்க ஆடணும். ஆடணும்னே, ஆடனத்தை வாசிப்போம். அந்த முனைக்கு பாரு. இப்ப எனக்கு ஆடுறதும் உங்க 4 பேருக்கு தெரியணும். ஆமா, 2 பேர் இது அவசரப்படாத. நீ என்ன சட்டியை பார்க்கணும்னு அலையிறிய பொக்கால வாங்கி. அண்ணே, என்ன எனக்கு ஆடுறதும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதானே? ஆமா, நீங்க 4 பேர் இறங்கி சீனுக்குள்ள வாங்க. ஏன் அப்படி கலகல கலகலன்னு ஆடு? பிறந்ததுல இருந்தே ஆடிட்டு இருக்கேன். மதுரை மதுரை வெள்ளம் மணிகரண்டு தஞ்சாவூரே மதுரை மதுரை மணிகரண்டு உங்களுக்கு புல் வாங்கி தரேன்டா. மாமனுக்காக ஒரு விஷயம் வாசிக்கிறேன்.
ஆமா நீ எல்லாம் துரோகி நீ வாசிக்க வேண்டாம் நான் வாசிக்க நீ தேவையில்லையா? விரோதி நீ வாசிக்க வேண்டியது சரி. நீ இதே என்னை காப்பாத்துறாங்க நீ வாசி மாமா ஏரிக்கிற ஓரத்தில நீ வாசிக்காத கொக்கால ஒளிங்க குச்சியில வைக்கிற கீழே வச்சுக்க நீ மட்டும் தான் வாசிக்கிற அத்தானின் மனசு சூடு உனக்கு கண்ணு தெரியுதியா அப்ப உனக்கு கண்ணு புரியலையா அண்ணே பார்த்தா பாவமா இருக்குது நான் உனக்காக நான் வாசிக்கிறேன் நல்லா வாசி. அண்ணன் தம்பி வேற உனக்காக நான் இருக்கிறேன் என்னடி முனி அம்மாவோ கண்ணுல மயிலே யார் வச்ச மயிலே இது நான் வச்ச மயிலே பாரு வீடுலாடி உன் பொண்டாட்டி எவ்வளவு கூட்டி போயிருக்க எனக்கு கல்யாணமே ஆகலண்ணே அதனாலதான் இப்படி பண்றியா ஆமா அதான் நீ ஆமா அடுங்கடா மச்சான் கை தட்டுங்க மஜனூர் கை தட்டுங்க நீ இந்த கோவக்குளத்தோட இந்த ஆட்டத்தை மறந்து நீ ஆட்ட இந்த கத்திரிப்பு பனியன் போட்டிருக்கீங்க 7 பேரு டவுசருக்குள்ள கையை விட்டுட்டே கிடக்குறாங்க இல்ல உனக்கு தனியா அன்பளிப்பு கொடுக்க காசு வராங்க அவங்கள்ட்ட ஒண்ணும் சிக்கல அவங்க எவ்வளவு ஆர்வமா கை தட்டுறது கூட பரவாயில்ல இவங்க ஆயப்படுறதுக்கிட்டே பாக்குறீங்க சரி சாப்பிடுங்க நான் என்ன பண்ண போறேன் என்ன செய்ய போறேன் எங்க அப்பா ஆடி போயிடுச்சுப்பா நீங்க ஆட வச்சுட்டப்பா இந்த பிள்ளை யாரா நாளத்து கூட்டீங்க முதல்ல அன்னைக்கு இப்ப சித்தப்பாக்குதுடா ஏங்க அப்ப என்னங்க சொல்லணும் வெளியே தெரியாம இருக்க விடு. ஏங்க அப்ப வேற என்ன சொல்லணும் ஒண்ணும் சொல்ல வேணாம் சரி. நீ சித்தப்பண்ணே சொல்லு அதான் பிரச்சனை இருக்கா சரி பரவாயில்ல இப்ப நீங்க ஆட்டுங்க சண்டை நாட்டவா நாட்டுனாத்தான் வாசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படியே எரியுது அந்த மாதிரி எரியுத 2 கூட தண்ணியை ஊத்துறா மூட்டை பூச்சி ஜோடி 2 மங்களையோ ஆயாலோ பட்டாம்பூச்சி புடவை கட்டி இவங்க எதை பார்த்தா இப்ப கை தட்டினாங்களே தெரியல ஆக மொத்தம் அவங்களுக்கு என்னமோ தெரியுது நீங்க நாளைக்கு புண்ணு பள்ளியோட போய் பரிச்சு எழுதிருவீங்களா பரவாயில்லவா நல்லா 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 பாருங்க சரி கதையும் கருவட்டம் போய் ஆகணும் ஆமா உங்க ஊர் பேர் எங்க ஊர் பேராங்க ஏங்க என் பேர் வந்து வந்துன்னா இதுக்கு விட்டுட்டு பேசு இல்லங்க என் பேர் வந்து பாசியா கையை ஒடிச்சுக்கணுமா இல்லங்க என் பேர் வந்து என்னன்னா இப்படியா? இல்லங்க என் பேர் வந்து காமினி ஆமாங்க என் பேரு வந்து என்ன பேருங்க மாட்டினி மாட்டனியா அப்ப என் பேர் காமினி என் பேரு மாட்டினி ஏங்க என் பேர் வந்து காட்டுறானிங்க என் பேரு மாட்ராசாங்க பேர் நல்லா இருக்கா பேரு கொடுத்தா. அப்பனா ஒரே ஒரு வாட்டி உங்க பேரை கூப்பிட்டவா கூப்பிடுமா மாட்ராஜா காட்டு
மாட்டுராணி மாட்ராஜா காட்டுராணி ஐயோ அப்படியே மாட்ராஜா காட்டிட்டே போங்க. இது அவசரப்படாத காட்டுராணி மாட்ராஜா ஆனா காட்டுராணி மாட்டு காட்டு ஏங்க எப்படிங்க காமிக்க முடியும் இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஆட்டத்தான் மாட்ட முடியும். ஆமா நாங்க போய் நிதானமா மாட்டிக்கிட்டு சரி பரவாயில்லைங்க இன்னொரு பேர் இருக்குங்க என் பேர் தான் நக்கும் நல்லா இருக்குமா? தம்பி சிவா நானே இந்த பிள்ளையோட பேரு பேரு அப்படின்னா நக்குமாவா இனிக்குமா பல்லு விளக்கிட்டு வந்து மந்தி போட்டு பாரு வாடகை அடிக்குமே. பீத்த நாயே. அந்த பிள்ளை பேரு நக்குமா ஓஹோ ஆமா. உன் பேர் நக்குமா ஆமாங்க உங்க பேரு என் பேரு உங்க பேரு நக்கீரன் நக்கீரனா நக்கீரன் பரம்பரை அப்படியா போன மாசம் உனக்கு போட்டல சரி புஸ்தகத்துல யா எங்கயா போட்ட புஸ்தகத்துல போட்டதுமா புஸ்தகத்துல அப்பனா உங்க பேரை ஒரே ஒரு வாட்டி நான் கூப்பிடுறேன் என் பேரை நீங்க கூப்பிடுங்க கூப்பிடுமா நக்கப்பா உன் பேர் நக்குமா ஆமா என் பேர் நக்கீரன் நக்கீரா நக்குமா நக்கீரா நக்குமா ஆனா நக்கீரா ஊர்ல போன காரி தொப்புரா அப்படின்றவாங்க பாத்துக்க சரி பரவாயில்லைங்க என் பேரு மயில் என் பேரு முருகன் முருகனா ஆமா ஈசனத்த முருகன் குலகார பையன் குலகத்தை பிள்ளையா நானும் முருகன் கூட தாங்க இருக்கிறேன் ஆமாங்க இந்த முருகன் பிரச்சனை இல்லாத முருகன் ஆமா எந்த பிரச்சனையும் இல்ல அந்த முருகன் கூத்த கொடுத்துட்டு இல்லம்பாங்க ஆமாங்க எங்க முருகனே இல்ல இருந்தாலும் பரவாயில்லைங்க அதனால என் பேரு என் ஊர் வந்து புதுக்கோட்டை அங்க இருந்தா வந்திருக்காங்க என் பேர் வந்து போதுமணி இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படுறேன் ஐ லவ் யூ ஐ லவ்னா எவ்வளவு பெருசா இருக்கும் எங்க விக்கும் கடையில விக்குமா மெடிக்கல்ல விக்குமா ஏம்மா அப்ப எல்லாம் ஐ லவ் யூங்கிறது மாதிரி பேரு காதல் சரி அப்ப எல்லாம் காதல் எத்த தண்டி இருந்துச்சு தெரியுமா ஒவ்வொரு காதலும் 1/2 கிலோ 3/4 கிலோ இருந்துச்சு ஐயோ இப்ப எல்லாம் காதல் 100 கிராம் 150 கிராம் தான் இருக்குது அந்த பொட்டி ஆல்ரவுண்டுக்காரி நேரத்தை போய் கையை வைக்கிறேன் சேர துணி வருது சரி என் பேரு என்னதுன்னா? என்ன பேருங்க? என் பேரு அற்புதம் பரவாயில்லைங்க ஊர் புறத்தாக்குடி உன்னை நான் love, love, love பண்ண போறேன். சரி பரவாயில்லைங்க நானும் உங்களை அப்படியே காதலே பண்ண போறேங்க காதல பண்ணீங்கன்னா சீ வரும் எங்க கல்யாணம் பண்ணி தரஞ்சு வராம பாத்துக்கிறங்க கவலைப்படாதம்மா நான் கல்யாணம் பண்ணி உன்னை கையை விட மாட்டேன் கைய விடலன்னா கை விடாம காப்பாத்துறேன் கை விடாம காப்பாத்துறீங்க என் காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா எப்பேற்பட்டது? உன்னை பார்த்தவுடன் ஹலோ ஹலோ சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது சிந்தாலம் பூமடலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது சிந்தாலம் பூமடலே நான் நலமாமலே நீ நலமாதடி மனம் பொறுக்காதடி மயிலே மயிலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது சிந்தாலம் பூமடலே சேர்த்து வச்ச முத்தத்தர போத்தி இருக்கு லட்சத்தில செஞ்ச தடி நீ சிரிச்சா இவன் இருக்கு செம்பவர இதழ் இருக்கா சேர்த்து வச்ச முத்தத்தர போத்தி இருக்கு லட்சத்தில செஞ்ச தடி நீ சிரிச்சா இவன் இருக்கு செம்பவர இதழ் இருக்கா ஆரம்ப கொஞ்சம் இது தொடராமா ஆரம்ப சொர்க்கம் கொஞ்சம் பெறலாமா ஆரம்ப சொந்தம் இது தொடராமா ஆரம்ப சொர்க்கம் கொஞ்சம் பெறலாமா முந்திரிலே நாம் போல வரலாமா சிந்தாமணி குயிலே வளர்க்கும் போது சிந்தானமோ மணலே தாண்டி வந்த பூங்கோடிக்கு தங்கத்தில் வந்தளித்து தாங்கி கொண்டு மாறலாதா கழுவி கொண்டு தலையில் தொடரேதா தாண்டி வந்த பூங்கோடிக்கு தங்கத்தில் வந்தளித்து தாங்கி கொண்டு மகராஜா கழுவி கொண்டு தலையில் தொடரேதா ஆனந்த சொர்க்கம் இது தொடரணுமே
கொஞ்சம் மேலும் பேசி நீ கூலி கேட்கிறேன் என்ன பார்த்து என்ன கேட்ட கேட்டு எழுதி போட்டுறேன் கால வேணும் பூட்டி வச்சு மாலை வந்து வாசு பூஜை கேட்ட பூவினு ஏத்துக்காத பூத்தது யாருமே பார்த்தது இது பூத்ததே யாரவே பார்த்ததே மேல போட்ட காவலி யாக்கி போடுது மேல கேட்டு மேல யாக்கி போடுது கொக்கு ஒன்று சீக்கி போட்டது நன்றி. இனிமேட்டு யாரும் பொம்பளை பிள்ளை காதலிக்காதீங்க.